friends, welcome to Tuckins Family Channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் பால் கோவக்காய் கூட்டு பார்க்க போறோம். இது மதுரை ஸ்பெஷல்னு சொல்லலாம். இது என்னோட ஃப்ரெண்டோட ரெசிபி. இது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னா சோ அதனால என் ஃப்ரெண்டோட ரெசிபி நான் இன்னைக்கு போடுறேன். மதுரை ஸ்பெஷல் கோவக்காய் தேங்காய் பால் கூட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க நீளமா வேணும்னா நீளமா கட் பண்ணிக்காங்க. ஒரு சேஞ்சுக்காக நான் இன்னைக்கு ரவுண்டா கட் பண்ணிருக்கேன். தேங்காய் பால் வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் 1 கப் எடுத்துக்கறேன். ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி 2 எடுத்துர்க்கேன். மல்லித்தூள், உப்பு, மஞ்சள், கறி மசாலா, மிளகு ஜீரகத்தூள், அப்புறம் சோம்புத்தூள். இதுக்கு மெயினா சோம்புத்தூள் தான். சோ நம்ம இதெல்லாம் ஆட் பண்ண போறோம். ஸ்பூன்னா நீங்க எல்லாம் ஒரு half ஸ்பூன் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. வத்தல் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கறேன். அடுப்பு பத்த வச்சுக்கலாம். pan வச்சாச்சு. pan நல்லா ஹீட் ஆகட்டும். தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். இதுச்சு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். தாளிக்கிற உளுந்து வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு உளுந்து நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் ஒரு கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் நம்ம போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. மிளகு ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தான் இன்னைக்கு ஆட் பண்ணுறேன். நம்ம வேணும்னா அப்புறமா கோவக்காய் போட்டதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மெயினாக சோம்புத்தூள் தான். நம்ம ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சோம்புத்தூள். சோம்புத்தூள் நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லா மசாலாவும் போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கோவக்காய் போட்டுக்கலாம். நீளமாக இருக்கிறதோட ரவுண்டாக இருக்கிறது அது ஒரு அழகாக இருக்குல்ல. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரவுண்டாக கட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கோவக்காவும் அந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். சிம்லே வச்சுக்கோங்க. நல்லா half குக் ஆயிடுச்சு. நான் கறி மசாலா இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். கறி மசாலாவும் சோம்புத்தூளும் நான் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் போடுறேன். இதில் மெயின் இதே வந்து சோம்புத்தூள் தான். இந்த கோவக்காய் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் காரத்துக்கு நான் இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு கம்மியாக தான் இருக்குது காரம். அதனால் நான் இன்னும் 1 ஸ்பூன் நான் வந்து மசாலா போட்டுக்கிறேன். வத்தல் தூள், தேங்காய் பால் இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கலாம். நல்லா சிம்மில் வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம்.
சிம்மில் வைக்கிறதுனால நமக்கு டைம் ஆகும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்களும் சிம்மில் வச்சு பாருங்கள். நல்லா வத்திருச்சு. எனக்கு 15 மினிட்ஸ் ஆகிருக்குது. 15லேருந்து 20 மினிட்ஸ் ஆகிருக்கும். இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். கோவக்காய் தேங்காய் பால் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. மதுரை ஸ்பெஷல். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.